கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று மே மாதம் 2ஆம் நாள். இன்று தேவன் உங்களோடு பேசுவதற்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கிறார். இன்றைய மன்னா எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். அன்பு குழந்தைகளே, தேவன் முதல் மனிதனாகிய ஆதாமை எவ்வாறு உண்டாக்கினார்? தேவன் பூமியிலிருந்து மண்ணை எடுத்து ஆதாமின் சரீரத்தை பரிபூரணத்தோடு ஒழுங்காகவும் நேர்த்தியாகவும் உண்டாக்கினார். அதாவது தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உண்டாக்கினார். ஆனால் அந்த சரீரத்தில் உயிர் இல்லாதிருந்தது, அதாவது ஜீவன் கொடுக்கப்படாமல் இருந்தது. தேவன் ஆதாமின் நாசியில் தன் ஜீவ சுவாசத்தை, அதாவது காற்றை ஊதும் வரை அவர் உணர்வில்லாத செயல்பட முடியாத நிலையில் இருந்தார். தேவன் அந்த சரீரத்திற்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்த பிறகுதான் ஆதாம் ஜீவாத்மாவானார். அன்பு செல்லங்களே, செயல்படாத ஒரு சரீரத்திற்கு சுவாசம் கொடுக்கும் போதுதான் அவர் ஜீவாத்மாவாகிறார், அதாவது மனுஷனாக எண்ணப்படுகிறார். சரீரத்திலிருந்து ஜீவ சுவாசம் எடுக்கப்பட்டால் அவர் மரித்து போகிறார். அப்பொழுது அவர் மனுஷன் என்பதற்கு பதிலாக பிணம் என்று அழைக்கப்படுகிறார். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க உங்க பைபிளை எடுத்து அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு ஃபுல்லா ஆதாம் எப்படி ஜீவாத்மாவானார் அப்படின்னு மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட் ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைங்களா இருங்க. ஓகே குட்டீஸ், பாய்.